ஹாய் அண்ட் பாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ ஜித்தன் ரமேஷ் மிரட்டும் ரூட் நம்பர் 70 இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். December 29 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ வந்துட்டு 2024 Day 3. ஸோ நான் வந்துட்டு யோசித்தேன் இந்த படத்தை வந்துட்டு பார்க்கணுமா, ஏன்னா ஜித்தன் ரமேஷ் மிரட்டும் அப்படின்னு வர போட்டிருந்தாங்க. ஜித்தன் ரமேஷ் வந்துட்டு இட்ஸ் எ கம்பேக் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜித்தன் அப்படிங்கிற அந்த பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேர் வந்து ரமேஷ்க்கு அவருக்கு வந்த காரணம் என்னன்னா, ஜித்தன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு அவர் மிரட்டி இருந்தார். அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தில் கூட வந்துட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு லைட்டாக போடணும், பாட முடியாது, காப்பரேட் இருக்கு. ஸோ லைட்டாக போட்டு அப்படியே கட் பண்ணுறேன் பாட்டு. கனவு மட்டும் எனக்கு உண்டு, கண்ணை காணவில்லையே. அப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை நடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய படம் நடிச்சு கம்பேக் பண்ண முடியாம இருந்த ஒரு ஆளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு கம்பேக்கான ஒரு படம் வந்துருக்குது. பட் ஆனா என்னோட பாதையில எதுக்கு நீ வந்த? இந்த படத்தை எல்லாருமே எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஜித்தன் ரமேஷ் மிரட்டிட்டாரு, ஜித்தன் ரமேஷ் அது பண்ணிட்டாரு, ஜித்தன் ரமேஷ் இப்படி பண்ணிட்டாரு, வாட் ஏ வண்டர்ஃபுல் கம்பேக். IMDb ரேட்ல வந்துட்டு 9.7 கொடுத்துருக்காங்க. அந்த அளவு இந்த படத்துல என்ன இருக்கு அதை பத்தியும் அண்ட் இது வந்துட்டு ஒரு லைட் சிமிலாரிட்டி லாஜிக்கோட நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ லாஜிக்கோட பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கில். இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு அகில், இந்த 2 பேர் தான் ஹீரோயின். ஸோ இவங்களா பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்துட்டு போகணும். பட் ஆனால் எதை பேஸ் பண்ணி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜித்தன் ரமேஷ் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்துட்டு இது ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் இட்ஸ் ஜித்தன் ரமேஷ் ரூட் நம்பர் 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன, ஏன் இப்படி வந்துட்டு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி வந்த படங்கள்ல வந்துட்டு நிறைய படங்கள் இந்த ஜித்தன் ரமேஷ் நடிச்சிருக்காருல அந்த கேரக்டர்ஸ் அந்த ரோல், ஸோ அந்த ரோல் வந்துட்டு முக்கியமா ஒரு கேவலமான ஒரு பேடான ஒரு ரோல் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. புரியுதா? அந்த கேரக்டர்ஸ்க்காக அவங்கவுங்க அந்த கேரக்டருக்கு பண்றாங்கல்ல, ஸோ அவங்க போடுற இன்புட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு வேற, அது வேற, ஒவ்வொரு ஆள் பண்றது வேற. இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ்ல வந்த படங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த பாதிக்கப்படுறாங்கல்ல அந்த ஹீரோயின்ஸ் 2, ஒரு பசங்க ஒரு பொண்ணு ஒரு காட்டுக்குள்ள தனியா போய் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவங்கள காப்பாற்ற வர்றதுதான் ஹீரோவா இருப்பாரு. காப்பாற்ற வந்து அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி அந்த வில்லன் எல்லாம் அடிச்சு நோக்கி வரவன் தான் ஹீரோவா இருப்பாரு. ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒரு கட்டமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஜித்தன் ரமேஷ். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்திலேயே புரோட்டகனிஸ்டா நடிச்சிருக்க ஒரு மிகப்பெரிய வில்லன். ஸோ மிகப்பெரிய வில்லன். அப்ப இந்த 2 கேஸ்ட் வந்துட்டு எதுக்காக இங்க வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஜித்தன் ரமேஷ ஒரு இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, இவர் வந்துட்டு காமிக்கிறதுக்காக இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு இப்படி வருது. ஆனா அஸ் அ கம்பேக் தான் இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் தான், நான் வந்துட்டு அதை மறக்கவே மாட்டேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு கதையை பேஸ்ல நம்ம எடுத்துட்டோம்னா வந்துட்டு இதுல நம்ம வந்துட்டு ஹீரோவா ஏத்துக்க வேண்டியது அகில் அப்படிங்கிறவரை தான் நம்ம வந்து ஹீரோவா ஏத்துக்கணும். பட் ஆனா அங்க நடக்கிறது இந்த மாதிரி ஜித்தன் ரமேஷ் நடிச்சிருக்காரு, ஸோ அவர் தான் வந்து வில்லனா மிரட்டி இருக்காரு அப்படின்ட்டு நம்ம வில்லனை வந்துட்டு ஹீரோவை ஏத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்களோட எஃபெக்ட்ஸ் வந்துட்டு வேற. இப்போ இதுவே வந்துட்டு ஜித்தன் ரமேஷ் அந்த ரோல்ல நம்ம அந்த அகில் அப்படிங்கிறவரோட ரோல்ல இருந்து ஹீரோயின் இந்த பொண்ணா இருந்து அப்படியே வந்துட்டு அந்த வில்லன் வந்துட்டு வேற ஒருத்தனா இருந்தாங்கன்னா, இந்த ஹீரோ வந்துட்டு ஹீரோ செத்துக்க மாட்டாங்கல்ல, ஸோ ஹீரோயின் வந்துட்டு செத்துட்டாங்க. அப்போ ஹீரோயின் செத்துறதுக்கு அப்புறம் அந்த வில்லனை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், அவன் நல்லா நடிச்சிருக்கான்னு தோணுமா, அந்த அவன் வந்துட்டு என்னடா இவன் எப்படா இவனை தடுப்பாங்க அப்படின்னு தோணுமா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ இதை நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்ன லாஜிக் தான். ஸோ இதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படிதான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அந்த ஹீரோவா இருக்கிற அந்த அகில் அப்படிங்கிற அந்த பையனை வந்துட்டு ஜித்தன் ரமேஷ் வந்து கொன்றுவாரு. ஆனா கொன்னதுக்கு காரணம் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வேற வச்சிருக்காங்க. அது வந்துட்டு ஓகே, அது வந்துட்டு கரெக்டா எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, என்னடா உனக்கு படம் பார்க்க தெரியுமா தெரியாதுன்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் அதுக்கான காரணம் வச்சிருக்காங்க, அது புரியுது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வேற விதமா கதையை கொண்டு வந்திருந்தா அது கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தா கூட அந்த கதை வந்து ரொம்ப மாறி இருக்கும். பட் ஆனா அப்படி மாத்தாம அதை வந்து கொஞ்சம் கிளியரா காமிச்சதுனால ஜித்தன் ரமேஷ் இஸ் ஆல்வேஸ் கம்பேக்ட் தட் மூவி. ஸோ நான் வந்துட்டு அதை மறுக்க முடியாதுங்க. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவனை கொன்றுவாங்க, அந்த ஹீரோன்னு சொல்ற ஒரு கேரக்டரை கொன்றுவாங்க. ஸோ கொன்னதுக்கு அப்புறம்
என்னடா இது, இவரை போய் ஹீரோவா இது பண்றாங்க, இந்த பயலை கொண்டுட்டாரு, இவர் எப்படி ஹீரோவா ப்ரொடெக்ட் இதாக போறாரு, என்னடா இது அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனா கிளைமேக்ஸ்ல போகும்போது அந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேற வழி இல்லை. பட் இருந்தாலும் நீங்க வந்து படம் பார்க்கும்போது கூட இந்த வில்லேஜ் அப்படிங்கிற அந்த படத்தோட வெப்சீரிஸ் இருக்குல்ல, ஆர்யா நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த வெப்சீரிஸ் கூட ஞாபகம் வரலாம் உங்களுக்கு. ஏன்னா அதுல கூட இதே மாதிரிதான். என்னன்னா ஹீரோ வந்துட்டு காட்டுல தனியா போயிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஹண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னன்னா அவங்கள ஒரு இதுல வந்துட்டு நம்ம அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் மாட்டிப்பாங்க. ஸோ மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல போய் அந்த வில்லன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு வர்றதுதான். ஆனா அந்த வில்லனா இருக்க இடத்துல ஆர்யா வந்துட்டு இருந்தா எப்படி, அதுதான் இந்த கதை. ஸோ அட பாவி. ஸோ இந்த கதையில வந்து இந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்களா, ஏன் எதுக்காக அப்படின்னு நிறைய கேள்விலாம் இருந்துச்சு. ஜித்தன் ரமேஷ் ஏன் இப்படி பண்றாரு, ஏன் தனியா போய் ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு, இந்த திவ்யா 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 ஸோ இந்த மாதிரி வந்து தனியா போய் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் எதுக்காக எப்படி எதுக்கு என்ன அங்க இங்க எப்படி என்ன அப்படின்னு நம்மளை குழப்பி எடுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கிளைமேக்ஸ் வந்துட்டு அதுக்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கிளைமேக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜித்தன் ரமேஷ் வந்துட்டு ஒரு கடத்துல வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. பட் ஆனால் ஹீரோ சுத்துறாரு, அந்த அகில் அப்படிங்கிறத சுத்துறாங்க, அஞ்சு அப்படிங்கிற அந்த பொண்ணை வந்து காப்பாத்திடுறாங்க. மதன்குமார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் இதை நான் முக்கியமா சொல்லியே ஆகும். மதன்குமார் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு நூடுல்ஸ் படம் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய படத்துல வந்திருக்கு. நூடுல்ஸ் படத்துல வந்துட்டு இன்னும் நீங்க பெட்டரா பார்த்துக்கலாம். நூடுல்ஸ் படத்துல வந்துட்டு அந்த படத்தை எடுத்து போய் அவர் தான் அந்த படத்தை வந்துட்டு ஒரு போலீஸ் பில்லராக நடிச்சிருக்கட்டும் அவர் தான். ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு அவருக்கு போலீஸ் கிட்ட அவ்வளோ ஒத்து போகும். ஆனா இங்க வந்துட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு பெரிய ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்காரு. இருக்குது இடையில வந்துட்டு அவருக்கே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்குள்ள நாலேஜ் வந்துட்டு அந்த கான்ஸ்டபிள் இருக்கு, புரியுதா? ஸோ அவரை வந்துட்டு இந்த கான்ஸ்டபிள் சொல்ற பேச்சு எல்லாம் தான் கேட்டுதான் அவர் வந்துட்டு வேலை பார்க்குறாரு. ஸோ இது வந்துட்டு என்னன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் உல்ட்டாவா எடுத்திருக்காங்க. நீங்க எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டோட நீங்க இந்த படத்தை பாக்குறீங்களா, நான் வந்துட்டு உங்களுக்காக இதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பார்க்காதீங்க, அப்படியே உல்ட்டாவா பாருங்க அப்படின்னு வந்துட்டு உல்ட்டாவா எடுத்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எஸ்ஐ தான் இதை வந்துட்டு இப்படி 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 இந்த இருக்கு அப்படியே கேப்சர் பண்ணி அங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்கல, அங்க என்ன பிரச்சனை, அங்க என்ன க்ளூ கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்து அலசி ஆராய்ஞ்சு ஒரு செகண்ட்குள்ள அந்த இடத்த கண்டுபிடிச்சு அவன் வில்லனை கண்டுபிடிப்பாங்க. பட் ஆனா இந்த இடத்துல வந்துட்டு கான்ஸ்டபிள் தான் மண்டை யூஸ் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே என்ன க்ளூ கிடைக்குமா, இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, இவங்க பாவம், இவங்க நல்லவங்க, இவங்க தப்பிச்சுட்டாங்களே, இவங்க ஒரு போலீஸ் இருக்கிற நம்ம வந்துட்டு வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு கான்ஸ்டபிள் தான் இறங்கி வேலை பார்க்கறாங்க. தவிர அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எதுக்குதான் வேலை பார்க்கறாங்கன்னு தெரியல. கடைசியில வந்து தான் இல்ல லைட்டா வேலை பார்க்கறாங்க. அது வரைக்கும் அந்த கான்ஸ்டபிள் தான் வந்துட்டு மண்டையை குழப்பி அந்த சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி ஸோ அவர் தான் வேலை பார்க்கறாரு. அந்த சப் இன்ஸ்பெக்டர் எதுக்கு வேலை பார்க்கறாருன்னு தெரியல. ஆனா இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, நான் இதை ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கதை வந்துட்டு இப்படி இருந்துக்கலாம், ஆனா அதை அப்படி மாத்தி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஒஸ்டா இல்ல வெரி வெரி ஒஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயமுறுத்துறதுல வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு மிஞ்சா ஒரு இன்னொரு படம் வந்துட்டு வந்திருக்குது. பட் ஆனா இது வந்துட்டு அதை ஈக்குவலிசம் பண்ணி நம்மளை பயமுறுத்தி இருக்குது. ஸோ ஜித்தன் ரமேஷ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்ஸா காமிச்சிருக்கலாமே. ஜித்தன் ரமேஷ் வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணாரு அப்படின்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கேட்குற மாதிரி பண்ணியிருக்கலாமே. என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்காம ஏன்டா இப்படி பண்ணாரு அப்படின்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேட்குற மாதிரி அந்த ஹீரோ வந்துட்டு துன்புறுத்தி அடிச்சு நொறுக்கி ஸோ கொஞ்சம் ஏ சர்டிஃபிகேட்டோட விட்டுருக்கலாமே இந்த படத்தை அப்படின்னு நான் வந்துட்டு எதிர்பார்த்தேன் அந்த படம் பார்த்தப்போ. ஆனா அதை வந்துட்டு சும்மா என்னடா இப்படி பண்றாரு அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை இப்போ. ஸோ என்னடா இப்படி பண்றான் அப்படின்ட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்காக தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு லூசு பய அப்படின்னு நான் என்னை சொல்ற மாதிரி அவர் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே யாரா இது, ஏன்டா இப்படி பண்றாரு, எதுக்குடா பண்றாரு இப்படி ஜித்தன் ரமேஷ் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பண்ணியிருந்தா. தட் மீன்ஸ் ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த கேள்வியோட அங்க அந்த 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 படத்தை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் பீக்கில் அந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்களே, ஸோ அதை கொஞ்சம் பீக்கில் எடுத்துட்டு போய் பண்ணியிருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் 9.7 IMDb ரேட் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 10 out of 10 வந்துட்டு வாங்கியிருக்கலாமே. இந்த ஒரு கதை பாணிக்கே 9.7 IMDb ரேட் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு லைட்டா ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா இன்னும் கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு 10 out of 10 வந்துட்டு IMDb ரேட்ல வாங்கியிருக்கும். அண்ட் இந்த படம் வந்துட்டு ஜித்தன் ரமேஷ்க்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆட்சேபனே இல்லை. அஞ்சு அப்படிங்கிற பொண்ணு, ஸோ இந்த அஞ்சு அப்படிங்கிற பொண்ணை வந்து நான் சொல்லி ஆகணும். என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங், ஒரு மிரட்டலான ஒரு ஆக்டிங்,
ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு தனி இடத்துல அபேண்டனான ஒரு பிளேஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துக்குள்ள இருந்து எப்படி சர்வை பண்ணணும், எப்படி அந்த இடத்துல தப்பிக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கணும்னா பயந்து கூணி குறுக்கி அந்த இடத்துல இருக்கிறத விட அந்த இடத்துல வந்துட்டு நம்ம செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த இடத்துல வந்துட்டு தாண்டி அடிச்சு நொறுக்கி வர்றது தாங்க மேட்டர். அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்துட்டு 3 தடவை தப்பிக்க ட்ரை பண்ண, 3ஆவது தடவை தான் தப்பிக்க முடியும். ஆனா 3ஆவது தடவை இன்னொருத்தர் வருவாரு, ஸோ அதனால தப்பிப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் இருக்குமோ ட்ரை பண்ணிட்டே இருக்கு. 3 நாள் கிட்ட சாப்பிடாம 3 நாள் தண்ணீரோட குடிக்காம அந்த பொண்ணு வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும், எப்படி தப்பிக்கிறது. ஸோ ஒரு பொண்ணு வந்து தனியா மாட்டிக்கிட்டாங்க, ஒரு பையன்கிட்ட ஒரு அபேண்டனான ஒரு பிளேஸ்க்கு மாட்டிட்டாங்கன்னா அந்த பொண்ணு எப்படி சர்வை பண்ணலாம் அப்படிங்கறத கூட இந்த படத்துல லைட்டா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஜித்தன் ரமேஷ் வந்துட்டு ஏன் இப்படி மாறினாரு, எதுக்காக இப்படி மாறினாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, அவர் ஏன் இப்படி காட்டுல தனியா அழிஞ்சிட்டு இருக்காரு, அவர் ஏன் இப்படி சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு உடைய அடைஞ்சிட்டு இருக்காரு, அதுக்கான எக்ஸ்பிரேஷன் வந்துட்டு எல்லாமே கிளைமாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம இந்த படத்தை வந்து பாருங்க. அண்ட் வந்து நான் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு அறிவி ஜீவியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு என்னோட மைண்ட் தாட் வந்துட்டு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்க அந்த படத்துக்கு போனீங்கன்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஓ இதாண்டா சொல்லியிருக்கான், ஓகே புரிஞ்சிச்சு அவ்வளோ. ஸோ இதான் வந்துட்டு பேசிக்கான ஒரு திங். ஸோ மறக்காம வந்துட்டு ரூட் நம்பர் 17 படத்தை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனல் வந்துட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. 2024 3rd டே வந்தாச்சு. ஸோ 2 டே எப்படி போச்சுன்னு கூட தெரியல, 3ஆவது நாள் வந்தாச்சு. ஸோ நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்களும் வந்துட்டு அந்த நாட்களோட சேர்ந்து ஓடி உங்களோட ஆம்பிஷன் வந்துட்டு உங்களோட கோல்ஸ் வந்துட்டு கண்டிப்பா செட் பண்ணி இந்த வருஷமாவது உங்களோட லைஃப் ஜேர்னில வந்துட்டு சக்சஸ் ஆக நினைங்க. ஏன்னா வருஷம் போய்கிட்டே தான் இருக்கும், நாம அங்கே தான் இருக்கோம். ஸோ மறக்காம வந்துட்டு உங்க லைஃப் கோலை சேஸ் பண்ணி அச்சீவ் பண்ணி நல்லா இருக்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு விட்டா நாளைக்கு கிடைக்கும் நினைக்காதீங்க. இன்னைக்கு விட்டா இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சு, ஒரு நேரம் போச்சு, ஒரு டைமே போச்சு. ஸோ நீங்க வந்து நாளைக்கு நாள் கடத்தாம உங்க லைஃப் கோலை அச்சீவ் பண்ண இன்னைக்கே முயற்சி பண்ணுங்க. இது வந்துட்டு ஒரு சோசியல் மெசேஜா எடுத்துக்கோங்க நண்பா, நம்பி. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா நண்பா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஷன் பண்ணுங்க. டாடா பாய், see you. This is Master. Bye.